ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பெடிஷன் ஜாப்ஸ். டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போறீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு சட்டத்துறையிலேருந்தாங்க இந்த வேலை வாய்ப்பு. லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டத்திலேருந்துங்க. வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ள போகலாம். என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலிருந்து ஒரு போஸ்ட்டுங்க, டெப்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலிருந்து ஒரு போஸ்ட், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலிருந்து 4 போஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் வந்து ஒரு போஸ்ட், ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2, டோட்டல் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 9 சொல்லியிருக்காங்க. லா ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2024 காலையில 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் பியூன் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 19/9/2024 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஆர் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ஆபீஸ் அங்கதாங்க நடக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளியர் கட்டா என்னங்கிற டீடைல்ஸ் படிச்சு பாருங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குவாலிஃபிகேஷன் ஃபார் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கிரிமினல் லாவில் வந்து நீங்க 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். எக்ஸலன்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் குட்டா இருக்கணும். எக்ஸலன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க படிச்சு பாருங்க. டெப்டி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0 to 3 இயர்ஸ். குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லியிருக்காங்க. ஐடி நாலேஜ் கூட குட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆஃப் எனி டிகிரி இருந்தா பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ், எபிலிட்டி டு ஆப்ரேட் கம்ப்யூட்டர், உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சா போதும். அது டைப்பிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 40 WPM சொல்லியிருக்காங்க. ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் குட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா கூட போதும், அதாவது மஸ்ட் பாஸ் சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி இன் கிளீனிங் அண்ட் டு டு ஹாஸ்பிலிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ், நீங்க கிளீன் பண்ணனும், ஒரு சில டைம் நீங்க சுத்தம் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு salary பாத்தீங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70,000 சம்பளம். டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 சம்பளம். அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 சம்பளம். ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 சம்பளம். ஆபீஸ் பியூன் அட்டெண்டன்ட் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 12,000 சம்பளம். இதுதாங்க நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா போட்டோ, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகண்டோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களோட பேருங்க, ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயசு என்னன்னு கொடுத்துருங்க, உங்க ஜெண்டர் என்னன்னு கொடுத்துருங்க, ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஆர் ஆஃபீஸ் அட்ரஸ், நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட கிராஜுவேஷன் எல்எல்பியோட டிகிரி சர்டிபிகேட், என்ன யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க, இயர் ஆஃப் பாசிங், என்ன பெர்சன்டேஜ் எல்லாமே கிளியரா கொடுத்துருங்க. டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் லாயர், ஸோ அந்த டேட்டு கொடுத்துருங்க. என்ரோல்மெண்ட் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இன் பார் அது கொடுத்துருங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்க ரிலேட்டடா இருக்கிறது நீங்க ரிலவன்ஸ் ஆகிறத ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இன் சப்ஜெக்ட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு சிக்னேச்சர் பண்ணிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க, அங்கதான் நம்ம அனுப்பிச்சு விடணும். இல்லைன்னா நீங்க நேரில் கூட கொண்டு கொடுத்துடலாம். ஒவ்வொரு டீடைல்ஸும் கிளியர் கட்டா என்னங்கிறது படிச்சு பார்த்துருங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.